அவர் அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை சாரி சொல்லியிருக்கணும். என்ன வெங்காயத்துக்கு சாரி சொல்லணும்? என்ன தப்பு பண்ணார் விஜய்? எனக்கு முதல்ல இந்த தனிநபர் ஆணையத்தின் மேலேயே எனக்கு முதலையே யோசனை, ஏன் இவர் நைட்டே சிஎம் போய் ஸ்பாட்ல ரீச் ஆன உடனே இந்த தனிநபர் ஆணையத்தை ஏன் வெளியில விடுறாரு அப்படின்னு. அதே விக்கிரவாண்டி மாநாடு நடந்துச்சு, அதுலயும் 11 பேர் காயமடைந்தார்கள், 6 பேருக்கு மேல மரணம் அடைஞ்சார்கள். இது எதுலையுமே நாளைக்கு கவர்மெண்ட்டை யாரும் சார்ஜ் பண்ணலையே. ஆனால் இது அரசாங்கத்தின் மேல் பதிச்சொல் வரல. இந்த கரூர் சம்பவத்துல ஏன் உங்க மேல வருது அப்படின்னா, அங்க அவ்வளவு சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்குது. உச்சநீதிமன்றத்துடைய இன்னைக்கு விஜயோடைய வழக்கில் உயர்நீதிமன்றம் சொல்லும் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துகிறோம் சொல்ற ஸ்டாலின், இதே டிஜிபி நியமனத்தில் உச்சநீதிமன்றம் சொன்னதை நியமனத்தை அவர் அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சாரா? கேட்கப்பட்ட இடங்கள் கொடுக்கப்படவில்லையாமே, அவர்களுக்கு போதுமான பாதுகாப்பு கொடுக்கப்படவில்லையாமே, பொறுப்பு டிஜிபி எந்திரிச்சு போறாரு இந்த கேள்விக்கு. அதே சிஎம் இந்த கேள்விக்கு நவுந்து போறாரு. அதே அமுதா ஐஏஎஸ் அவர்கள் எடுத்து போறாங்க. சார், எந்த வழக்கில் இல்ல எந்த சம்பவத்தில் 4.5 ஆண்டு காலத்தில் திமுக இவ்வளவு துரித நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க? நான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன், அது எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னு தெரியல. நான் அந்த ஃபுட்டேஜ்ல பஸ்ல 2 பக்கத்தும் நாளைக்கு வரிசையாக ஒரு 15-20 செருப்புகள் வீசப்படுறப்ப ஒரு செருப்பு கூட சாதாரணமாக மெல்லிசாக நம்ம பயன்படுத்தக்கூடிய செருப்புகள் கிடையாது. இது எல்லாமே இந்த பிளாஸ்டிக் செருப்புகள், இந்த கிராக்ஸ் மாதிரி பெருசா இருக்குது. இங்க பாருங்க, என் சட்டையில இங்க இப்படி எல்லாம் கீறி இருக்குது. கத்தியை வச்சு பின்னாடி கீறினாங்க, பின்னாடி இப்படி எல்போ வச்சு தள்ளினாங்க அப்படின்னு ஒரு பையன் பேசுனது சன் நியூஸ்லயே வந்திருக்குது. விஜய் பஸ் மேல இருந்து கேக்குறாரு, என்ன ஆம்புலன்ஸ் மேல நம்ம கொடி கட்டியிருக்கு அப்படிங்கிறாரு. அவரே ஷாக் ஆகுறாரு. அங்க நீங்கள் தாவேக்கா கொடி கட்டப்பட்டிருந்த ஆம்புலன்ஸ்கள் அதே அரசு மருத்துவமனைக்கு வந்த பிறகு அதே ஆம்புலன்ஸ்களில் திமுக கொடி கட்டப்படுகிறது, திமுக மருத்துவர் அணி நாளைக்கு போர்டு மாட்டப்படுகிறதுங்கிறப்ப சந்தேகம் எழுகிறதா இல்லையா? கீழே அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, அதை அவர் பார்க்கல அப்படிங்கிறதுக்காக அவங்க செருப்பு வீசினாங்க, அதனால நாளைக்கு இங்க பாரியா அப்படிங்கிறதுக்காக அவங்களோட ஆதங்கத்தை தெரிவிச்சாங்கன்னா முதல் அறிவு இருக்க வேண்டியவர் உங்களுக்கு தான். உனக்கு அவ்வளவு தேவையில்லை. இன்னைக்கு நீ பைத்தியக்கார மாதிரி நின்று நீ மயக்கம் போட்டு கீழே விழுந்ததுக்கு பஸ் மேல இருக்கிற தலைவன் உன்னை காப்பாற்றணும்னு நினைச்சா அவர் என்ன ஸ்பைடர்மேனா? விஜய் பங்கெடுத்துக்கிட்டதனால் அந்த துயரத்திற்கும் அங்க நடந்த அசம்பாவிதத்திற்கும் விஜய் பொறுப்பு அப்படின்னு பேசுற நீங்க, விஜய் பங்கேற்பதற்கு அனுமதி வழங்கிய அரசு அதிகாரிகளும் அந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்கணுமா இல்லையா? இந்த லத்தி சார்ஜ் முதல்ல அஜித் குமார் மேட்டர்ல தான் அது வந்துச்சுன்னு நினைக்கிறேன். லத்திகள் இனிமேட்டு காவல்துறையினர் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா? கவர்மெண்ட் வந்துச்சு. இப்படி இருக்கிறப்ப எப்படி நீங்க இந்த கிரௌடுக்குள்ளார இருந்த போலீஸ் கையில லத்தி இருந்துச்சு? எவ்வளவு நாளைக்கு ஓடுவீங்க நீங்க? ஏதோ இப்ப 10 ஸ்பெஷல் டீம் போட்டிருக்காங்க உங்களை பிடிக்கிறதுக்கு. நமக்கு மாவட்ட தலைவர்கள், சம்பந்தப்பட்ட மாவட்ட தலைவரை கைது பண்ணிட்டீங்க, என்ன விட்டுருங்கயான்னா இது சீரியஸா வடிவேல் காமெடி மாதிரி அவனை தான் பிடிச்சிட்டேல்ல என்னைய விட்டுருங்கிற மாதிரி உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு அப்ப உங்கள் கட்சியுடைய மாவட்ட தலைவரை அடமானம் வைப்பதற்கு புசி ஆனந்த சீட்டி நின்று தயாரா இருக்கிறாங்களா? ஆதவர்ஜுனா இன்னைக்கு சமூகத்தில் கருத்து ஒரு கலவரத்தை தூண்டும் கருத்தை பதிவிட்டார் அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு செஞ்சிருந்தாலும் இப்ப கூட உத்தரகாண்ட்ல பேட்டி கொடுத்திருக்காரு, டெல்லிக்கு போறாரு, ஏர்போர்ட்ல சந்திக்கிறாரு, வெளியில எல்லா இடத்துக்கும் தான் போறாரு. ஏன் தமிழ்நாடு போலீஸ் அவரை நெருங்க மாட்டேங்குது அப்படின்னா அவருக்கு திமுகவை சம்பந்தப்பட்டு சபரீசன், உதயநிதி சம்பந்தப்பட்ட பல ரகசியங்கள் தெரியும். மத்திய அரசாங்கத்தினால் எனக்கு தெரிந்து இன்று அல்லது நாளைக்குள்ளார விஜய் அவர்களுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. பிஜேபியின் கைக்கூலியாக நாளைக்கு விஜய் மாறிவிட்டார்னு பேசுற திருமாவளவன் எவ்வளவோ ஆண்டுகள் ஆயிருச்சு. நீங்க திமுகவுக்கு கைக்கூலியாகி இவ்வளவு தூரம் பேசுறீங்க. உங்க தலைவர் இப்ப ஸ்டாலின் மேல செருப்ப தூக்கிய வீசினா நீங்க சும்மா இருப்பீங்களா? இன்னைக்கு விஜய பேசுறீங்கன்னு அது அங்க ஒரு கருத்து முதலாவது. அவன் ஏதோ வாக்குவாதம் பண்றப்ப எடுத்து சொருவிடுவேன், என்னையெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது, நீ முடிஞ்சா போலீஸ் என்னைய தூக்கி பார்க்க சொல்லுன்னு சொல்ற. அப்படி அடுத்த நாள் அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு திருச்சி சூர்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். ஏன்னா தமிழக அரசியல் கள சூழல்ல பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தாவேகாவினுடைய தலைவர் மீதும் தமிழக வெற்றி கழகம் மீதும் நீதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விமர்சனங்கள் அப்படிங்கிறதும் அவங்க மீது எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அவர்கள் சொல்லியிருக்கிற வழிமுறைகள் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய விமர்சனத்தை, பேசு பொருளை தமிழக அரசியல் களத்துல ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களுடைய பார்வையில நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த? பிரதர், இதை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம், எந்த செய்தி தொலைக்காட்சியிலும் அதை பெரிதாக செய்திப்படுத்தவில்லை. என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசுடைய தனிநபர் விசாரணை ஆணையம் அருணா ஜெகதீசன் தலைமையில் போட்ட குழுவை உயர்நீதிமன்றம் ரத்து செஞ்சிருக்கு. மறைமுகமா அவங்க சொல்றது, இப்ப ஐஜி அஷ்ராகார் தலைமையில் ஒரு விசாரணை குழுவை போட்டு நீங்க விசாரணை செய்யுங்க
அப்படின்னு அவங்க நாளைக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, அப்ப நீங்க போட்ட தனிநபர் ஆணையத்தை உயர்நீதிமன்றம் ரத்து செஞ்சிருக்குது. இப்ப கூட சமீபத்துல இப்ப நம்ம பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி முதலமைச்சர் அவருடைய எக்ஸ் தளத்துல போட்டிருக்காரு, நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி நாங்கள் நடந்துக்குவோம் அப்படிங்கறது தான் அவர் பேசுறாரு. சோ இதை நோக்கி இந்த பார்வையில் பார்க்கிறப்ப முதல் விஷயம் நான் முன்னாடி இருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கிறது அதான், தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஏன் தமிழ்நாடு காவல்துறை மீது நம்பிக்கை போய்விட்டதா? இந்த சம்பவம் நடந்த பிறகு எடுத்தோடனே அவரு காவல்துறை விசாரணைக்கு வச்சிருக்கணும், இல்ல அப்படின்னா சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு போயிருக்கணும். இதே மதுரை உயர்நீதிமன்ற பெஞ்சோடைய கருத்தும் சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதியோடைய கருத்தும் வெவ்வேறா இருக்குது. அதுக்கு ஊடகங்கள்ல, சமூக ஊடகங்கள்ல தனிப்பட்ட முறையில் சில பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்குது, சில காரணங்கள் இருக்குது அப்படின்லாம் சொல்றாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீதிபதிகள் சரியாக அவர்களுடைய வேலையை செஞ்சிருக்கிறாங்க. நீங்க பெட்டிஷன் போடுறதுமே பாதிக்கப்பட்டவர்கள் யாருமே இந்த பெட்டிஷன்ல இல்ல. நீங்க எல்லாம் பிஜேபி வழக்கறிஞர்கள் போடுறாங்க, ஏடிஎம்கே வழக்கறிஞர்கள் போடுறாங்க, தாவேகா நிர்வாகிகள் போடுறாங்க. நீங்க எல்லாம் பாதிக்கப்பட்டவர்களா? பாதிக்கப்பட்டவர்கள் முன் வந்தால் நீதிமன்றம் அவர்களுக்கு நியாயம் வழங்குவதற்கு தயாராக இருக்குதுங்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், நாளைக்கு இப்பதான் விசாரணை ஆரம்ப புள்ளியில இருக்குது. இன்னும் என்ன இன்வெஸ்டிகேஷன் தெரியாம சரியா செய்யறாங்களா இல்லையான்னு அது ஒரு முடிவுக்கு வரத்துக்குள்ளாரே நீங்க ஏன் உடனே சிபிஐக்கு போறீங்க அப்படிங்கிறத அவங்க உயர்நீதிமன்றம் கேட்கறது சரியான விஷயம்தான். அதே மாதிரி தனிநபராக இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் பேசியிருக்கிறதுமே அவர் கேட்கிற விஷயங்கள் காவல்துறையில் இந்த சம்பவங்களுக்கு சார் யூஸ்வலாவே நடக்கிறது. ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அந்த ஆக்சிடென்ட் நடந்த 2 வண்டியிலையும் உடனே நாளைக்கு போலீஸ் கஸ்டடி எடுக்கணும். ஒரு சம்பவம் நடந்திருக்கு, விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த வாகனத்தை பறிமுதல் செய்ய வேண்டும்ங்கிறது சட்டம். அந்த சட்டத்தை நீ பின்பற்றினியான்னு கேட்கிறாரு. உடனே விஜயோடைய பஸ்ஸை தூக்கிட்டியா, விஜய தூக்கிட்டியான்னு அவர் கேட்கிறாருங்கிறத நம்ம எக்ஸ்ட்ராஜுரேட் பண்ண வேணாம். தனிநபர் ஆணையத்தை எனக்கு முதல்ல இந்த தனிநபர் ஆணையத்தின் மேலேயே எனக்கு முதலையே யோசனை, ஏன் இவர் நைட்டே சிஎம் போய் ஸ்பாட்ல ரீச் ஆன உடனே இந்த தனிநபர் ஆணையத்தை ஏன் வெளியில விடுறாரு அப்படின்னு. இப்ப இதே அருணா ஜெகதீசன் அவர்கள் இதே தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டோடைய விசாரணை அதிகாரியா இருந்தாங்க. அவர்கள் கொடுக்கப்பட்ட அறிக்கையின் அடிப்படையில் திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு 4.5 ஆண்டுகள்ல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? இதே நாளைக்கு அதில் ஃபயரிங் ஆர்டர் கொடுத்த அதே சைலேஷ்குமார் யாதவுக்கு இவங்க ப்ரமோஷன் கொடுத்தாங்க. இவங்க திமுக ஆட்சியிலையும் நல்ல பதவிகளில் வச்சிருந்தாங்க, ஹவுசிங் போர்டு யூனிட்டோட டைரக்டரா வச்சிருந்தாங்க. அதிகாரிகளோட இந்த சம்பவத்துடைய அறிக்கை கொடுத்து மட்டும் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்ன திமுக இதே அருணா ஜெகதீசன் தலைமையில் கொடுக்கப்பட்ட அறிக்கைக்கு என்ன தீர்வு காணப்பட்டது? அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு நியாயம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதிமுகவுடைய வாக்காளர்களை கவர்றதுக்காக சொன்னாங்களே தவிர அந்த விசாரணையோடைய அறிக்கையும் உங்ககிட்ட ஒப்படைச்சு 2 ஆண்டுகளுக்கு மேல ஆச்சு, என்ன செஞ்சீங்கிறப்ப இந்த தனிநபர் ஆணையம்ங்கிறதே செயல்படாமல் போறதுக்கு உண்டான ஒரு வேலையாக பார்க்கப்படுது. தமிழ்நாடு காவல்துறையிட்ட ஒப்படைக்காம நீங்க ஏன் நாளைக்கு இதை போனீங்கிறது தான் ஒரு சந்தேகத்தை எழுப்பிச்சு. அதுக்கு உயர்நீதிமன்றம் உண்மையிலேயே எல்லா ஊடகங்களும் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும்னு நினைச்சா பிளாஷ் நியூஸா தனிநபர் ஆணையத்தை ரத்து செய்த உயர்நீதிமன்றம் இதுதாங்க கண்டென்ட், இதுதாங்க போட்டிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க யாருமே பேசல. அதே மாதிரி ஐஜி அஷ்ரா கார்கை பொறுத்த வரைக்கும் அவர் நேர்மையான அதிகாரி, எல்லா விஷயத்திலயுமே சரி. அவர் எந்த விஷயத்திலையும் இப்ப பூவை ஜெகன்மூர்த்தி மேட்டர்ல கூட நாளைக்கு ஒரு அதிகாரி ஏடிஜிபி லெவல்ல இன்வால்வ் ஆயிருக்காருன்னு தெரிஞ்சப்ப கூட உடனே அவர் மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி நாளைக்கு கைதுக்கு போனவர். எந்த இடத்துலையும் அதிகாரி மேலதிகாரிகள் அரசாங்கத்துல இருக்கிறவங்கன்னு அவரு ஒரு ஒருதலை பட்சமா நடக்கக்கூடிய அதிகாரி இல்லைங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதுல மற்றொரு கேள்வி என்ன எழுது அப்படின்னா, இதே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்பிக்கள் மற்ற அதிகாரிகளை இவரோட இணைந்து அந்த குழுவுல பணியாற்ற சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அங்க கரூர் மாவட்டத்துடைய எஸ்பியும் இந்த தவறில் அவரும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். அவரை விசாரணை குழுவுல நாளைக்கு ஒரு நபராக சேர்ப்பது எப்படி நேர்மையான விசாரணைக்கு கொண்டு செல்லும் அப்படிங்கிறதுதான் ஒரு பார்வையா இருக்குது. கள்ளக்குறிச்சியில் மரணம் ஏற்பட்ட பிறகு அங்க இருக்கக்கூடிய அவ்வளவு காவல்துறை அதிகாரிகளும் நீங்கள் டிரான்ஸ்பர் செஞ்சீங்க, கலெக்டர் வரைக்கும் போனீங்க, எஸ்பிகள் பல பேரை வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு மாத்துறீங்க, சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுத்தீங்கிறப்ப இங்க முழுமையாக எல்லா சம்பவத்தையும் விஜய் அவர்கள் தலையில் போட முடியாது. நிர்வாக ரீதியாக, அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியாக ஏதோ தவறு நடந்திருக்குது. லத்தி சார்ஜ் இஷ்யூ பண்ண ஆபீசர் யாரு அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடுக்கு எந்த அதிகாரி நாளைக்கு இவர் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டாங்கிறாரு, ஃபயரிங் ஆர்டர் கொடுத்தது யாரு அப்படின்னு எனக்கு வெளிப்படைத்தன்மை வேணும்னு எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அன்று கேட்டபோது, அதே இன்னைக்கு நீங்க அந்த கிரௌடுல யாராச்சும் ஒரு முட்டாள்தனமான இந்த ஒரு வேலையை பார்ப்பாங்களா? எந்த அதிகாரி யாருமே சாதாரணமாக ஒரு குறைந்தபட்சம் ஐபிஎஸ் கேடர்ல இருக்கிறவங்க
சார்ஜ் ஆர்டர் கொடுத்தா மட்டும்தான் அடிச்சிருப்பாங்க. அது யாரு? அதனால் சலசலப்புகள் ஏற்பட்டுச்சு சார். அந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்குமே இன்னைக்கு கேள்விகள் எழுறதுக்கு காரணம், இப்ப மதுரை மாநாடு நடந்துச்சு. விஜய் அவர்களுடைய மாநாட்டுல அப்பயும் ஒரு 5 ரசிகர்கள் இறந்து போனாங்க. அதே விக்கிரவாண்டி மாநாடு நடந்துச்சு. அதுலயும் 11 பேர் காயமடைந்தார்கள், 6 பேருக்கு மேல மரணம் அடைஞ்சார்கள். இது எதுலயுமே நாளைக்கு கவர்மெண்ட் யாரும் சார்ஜ் பண்ணலையே. இதுவும் விஜயை பார்க்கணும்னு கூடின கூட்டம் தான். அந்த நெரிசல்கள்ல நாளைக்கு அவர்கள் உயிர் பிரிந்தது. ஆனால் இது அரசாங்கத்தின் மேல் பதிச்சொல்லு வரல. இந்த கரூர் சம்பவத்துல ஏன் உங்க மேல வருது அப்படின்னா, அங்க அவ்வளவு சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்குது. நீங்க ஒரு மீடியால கூட எக்ஸ்க்ளூசிவ் ஃபுட்டேஜ்னோ இல்லை வெளிப்படைத்தன்மையோக இந்த மாதிரி உண்மை நடந்திருக்கு அப்படின்னு எந்த மீடியாவும் எக்ஸ்போஸ் பண்ணல. இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் அவர்களோட தொலைபேசியில எடுத்த வீடியோக்கள் வெளியில வரப்ப நீங்க உடனே அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு பொறுப்பு டிஜிபி வராரு, எல்லண்டோ ஏடிஜிபி வராரு. சார் இதே அஜித்குமார் வந்து கஸ்டடியல் டெத் நடந்துச்சுல்ல, நாளைக்கு இதே ஒரு இதே கஸ்டடியல் டெத்து போலீஸ் எடுத்துட்டு போய் அவங்கள லத்தி சார்ஜில் அடிச்சாங்கன்னப்ப முதல்ல நாங்க கூட்டிகிட்டே போலான்னு தியாக பேச்சு பேசுனாங்க. இதே மாதிரி ஒரு பாத்ரூம்குள்ள இருந்து யாரோ ஒருவர் செல்போனில் அந்த காவல்துறையினர்கள் அந்த பாதிக்கப்பட்டவரை அடிக்கிறது, அந்த மிளகாப்பொடி போடுற வீடியோ எல்லாம் வெளியில வரப்போகுதான். உடனே அரசாங்கம் அதை சிபிஐக்கு மாட்டுச்சு, இதுக்கு மேல நம்ம மாட்டிக்க வேண்டாம் அப்படின்னு. அதில் பெரிதாக எல்லா சமூக ஊடகங்களிலும் போட்டோவே வச்சு, சார் சும்மா மறைமுகமாலாம் பேசல, போட்டோவே வச்சு இவர் தான் இந்த உயர் அதிகாரி கட்டளையிட்டது, ஏடிஜிபி எல்லண்டோ டேவிட்சன் ஆசீர்வாதம் தான் கீழே இருக்கிற டிஎஸ்பிக்கு கூப்பிட்டு இதை கட்டளையிட சொன்னதுனாலதான் அவர்கள் இவ்வளவு விபரீத முடிவுகள் வேகமா செஞ்சது. மேலதிகாரி கூப்பிட்டு சொல்லிட்டாரு, உடனே செய்யணும்னு செஞ்சாங்கன்னு சொல்லி இவர் தான் இந்த ஆர்டர் இஷ்யூ பண்ணதுன்னு ஊரே பேசிச்சு. அப்ப நாளைக்கு இதே டேவிட்சன் ஆசீர்வாதம் வெளியில வந்து தன்னிலை விளக்கமாகவோ இல்ல அந்த பொறுப்பில் இருப்பவர் அப்படிங்கிறதுக்காக அவர் நாளைக்கு எந்த விளக்கமும் கொடுக்கல. ஆனால் இன்னைக்கு விஜய் சம்பவத்துக்கு அவர் வெளியில வந்து பேசுறாரு அப்படிங்கிறது சந்தேகத்தை தூண்டுது. எதனால ஸ்பாட்டுக்கு பொறுப்பு டிஜிபி போல நீங்க டேவிட்சன் ஆசீர்வாதத்தை கரூர் காமிச்சீங்கன்னு கேட்டா, இல்ல ஒரு எக்ஸ்போஷர் இருக்கணும் ஆபீசருக்கு, அவங்க ஒண்ணு இன்டெலிஜென்ஸ் பார்த்திருக்கணும், எல்லண்டோ பார்த்திருக்கணும். ஸோ அதுல அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் இருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் இந்த மாதிரி ஃபீல்டுல போய் நோட் பண்ண முடியும்னா, அப்ப ஒரு விஷயத்த ஒத்துக்கிறீங்க, உங்களோட பொறுப்பு டிஜிக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, எக்ஸ்போஷர் இல்லைங்கிறத ஒத்துக்கிறீங்களா? உச்சநீதிமன்றத்துடைய இன்னைக்கு விஜயோடைய வழக்கில் உயர்நீதிமன்றம் சொல்லும் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துகிறோம் சொல்ற ஸ்டாலின், இதே டிஜிபி நியமனத்தில் உச்சநீதிமன்றம் சொன்னதை நியமனத்தை அவர் அதுக்கு ஏத்த மாதிரி செஞ்சாரா? செய்யல. உங்களுக்கு வேண்டிய அதிகாரிகளை கொண்டுட்டு வர வேண்டும்ங்கிறதுக்காக 6வது இடத்துல இருக்கிறவரை பொறுப்பு டிஜிபியா போட்டு இன்னைக்கு வரைக்கும் யூபிஎஸ்சில இருந்து வந்த லிஸ்ட நாளைக்கு போட மாட்டேங்கிறீங்க. நாளைக்கு உச்சநீதிமன்றத்தின் ஆணைக்கு இணங்க நீங்கள் தமிழ்நாடு அரசு நடக்கவில்லை. ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டா அது சரி, ஆனா நாளைக்கு இதை நீங்க பின்பற்றுங்கன்னு சொல்லி அவங்க கொடுத்த நெறிமுறைகளை பின்பற்றாமல் இருக்கிறப்ப இது எதுக்கு இதை பெரிய குறையா சொல்றோம்னா, இப்ப இந்த நிர்வாக கோளாறை நேரடியாக வந்து களத்தில் ஆய்வு செய்ய முடியாத அளவுக்கு ஒரு தகுதி இல்லாத ஒரு பொறுப்பு டிஜிபி வச்சுக்கிட்டு அவரை வச்சுக்கிட்டு பிரஸ் மீட் கொடுக்குறீங்க. அதே பொறுப்பு டிஜிபி தான் நைட்டு சம்பவம் நடந்த அன்னைக்கு பேசுறாரு, 12 மணிக்கு வரேன்னு சொன்னவரு 7 மணிக்கு வந்தாரு, அதுதான் நெரிசல். உடனே திமுக ஊடகங்கள் எல்லாத்தையும் அந்த ரோட 3 மணிக்கு ட்ரோன் ஷாட் போட்டு பாருங்க இப்ப எவ்வளவு ஃப்ரீயா இருக்குது, இந்த 3 மணிக்கு அவர் வந்திருந்தா அவர் பாட்டுக்கு வந்துட்டு போயிருப்பாரு. ஆனா இவர் வேணும்னே கூட்டத்தை நெரிசலை அதிகமாக்குற வரைக்கும் வெயிட் பண்ணதுதான் பிரச்சனைக்கு உள்ளாதுன்னாது. அண்ணாமலை அவர்கள் மருத்துவமனையில வெளியில வந்து அந்த அனுமதி கடிதத்தை நான் பார்த்தேன், அதுல 4ல இருந்து அவங்க 10 மணி வரைக்கும் தான் அனுமதி வாங்கியிருக்காங்கன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் கவர்மெண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்டே அப்படியே ஆஃப் பண்றாங்க, அதுக்குள்ளார கமிட் ஆக மாட்டேங்கிறாங்க. கேட்கப்பட்ட இடங்கள் கொடுக்கப்படவில்லையாமே, அவர்களுக்கு போதுமான பாதுகாப்பு கொடுக்கப்படவில்லையாமே, பொறுப்பு டிஜிபி எந்திரிச்சு போறாரு இந்த கேள்விக்கு. அதே சிஎம் இந்த கேள்விக்கு நவுந்து போறாரு. அதே அமுதா ஐஏஎஸ் அவர்கள் எடுத்துச்சு போறாங்க. சார் எந்த வழக்கில் இல்ல எந்த சம்பவத்தில் 4.5 ஆண்டு காலத்தில் திமுக இவ்வளவு துரித நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க? பொறுப்பு டிஜிபி பிரஸ் மீட்டு, எல்லண்டோ ஏடிஜிபி பிரஸ் மீட்டு, ஹோம் செக்ரட்டரி பிரஸ் மீட்டு, சிஎம் பிரஸ் மீட்டு, ஹெல்த் மினிஸ்டர் பிரஸ் மீட்டு, லோக்கல் எம்எல்ஏவாக முன்னாள் அமைச்சராக இருக்க செந்தில் பாலாஜி பிரஸ் மீட்டு. அவர் பேட்டியெல்லாம் நீங்க 6 வினாடியில் ஒரு செருப்பு பறந்தது, 6.40 ஒரு செருப்பு பறந்தது, அடுத்தது 11 நிமிடத்தில் ஒரு செருப்பு பறந்தது, 16வது நிமிடத்தில் தான் அவர் என்னை பற்றி பேசினாருங்கிறது இதுவே ரொம்ப வேடிக்கையா இருக்கு. நான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன், அது எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னு தெரியல. நான் அந்த ஃபுட்டேஜ்ல பஸ்ல 2 பக்கத்தும் நாளைக்கு வரிசையாக ஒரு 15-20 செருப்புகள் வீசப்படுறப்ப ஒரு செருப்பு கூட சாதாரணமாக மெல்லிசாக நம்ம பயன்படுத்தக்கூடிய செருப்புகள் கிடையாது. இது எல்லாமே இந்த பிளாஸ்டிக் செருப்புகள், இந்த கிராக்ஸ் மாதிரி பெருசா இருக்கிறது.
ஓகே. என்ன அப்படின்னா அவர் 25-30 அடிக்கு மேல இருக்கிறதுனால அதை வீசுறப்ப அது போகணும் அந்த ஹைட்டுக்கு அப்படிங்கிறத ஒரு பர்பஸ்ஃபுல்லாவே முன்னாடி அவர்கள் அந்த மாதிரியான செருப்புகளை பயன்படுத்தினார்களா அப்படிங்கிற கேள்வி எழுது. அங்கேயே செருப்பு கழட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்ப அந்த சம்பவ இடத்துல எல்லாம் வச்சிருக்கிற அந்த ஃபுட்டேஜ்ல பாருங்க, நிறைய அந்த மாதிரி செருப்புகள் தான் இருக்குது. நீங்க ஒரு ஒரு உள்நோக்கத்தோடு அங்க நாளைக்கு வேணும்னே விஷக்கிருமிகளோட எண்ணத்தோட வந்தாங்களாங்கிறப்ப சரி, செந்தில் பாலாஜியோட பத்திரிகையாளர் சந்திப்பின் அடிப்படையில போனாலும் 16வது நிமிஷத்துல உன் பேரை சொல்றாரு, 19வது நிமிஷத்துல அவர் பேச்சு நின்றுச்சு. அவர் முழுசா பேசி முடிக்கலையே. எல்லாருக்கும் தெரியும் செந்தில் பாலாஜி மாவட்டத்துக்குள்ளார விஜய் பரப்பிய செந்தில் பாலாஜி செத்தாண்டா, அவனை வச்சு செய்ய போறாங்க, 10 ரூபா பாட்டிலுங்க போறாங்க, ஜெயிலுக்கு போனான்னு சொல்ல போறாங்க, ஏதோ ஒண்ணு பேசுவாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இத பர்பஸ்ஃபுல்லா அவரை பேச விடாம பண்ணணும் அப்படிங்கிறது தானே உங்களுடைய அதோடைய செயல்பாடு என்னமாக இருக்குதுன்னு பார்க்க முடியுது. போலீஸ் லத்தி சார்ஜ் அடிச்சதை பத்தி நீங்க யாருமே எங்கேயுமே வெளியில வந்து நீங்களா சொல்லல. அங்க இருக்கக்கூடிய ஒரு ரசிகருடைய செல்போன்ல அந்த ஃபுட்டேஜ் வெளியில வரப்போக உடனே அதுக்கு பதில் சொல்வதற்காக பொறுப்பு டிஜிபி வெளியில வருகிறாரு. இதே நாளைக்கு கரண்ட் கட் ஆகல அப்படின்னு சொல்லி ஹோம் செக்ரட்டரி பேட்டி கொடுக்குறாங்க, டிஎன்இபி சேர்மனை வச்சுக்கிட்டு பேட்டி கொடுக்குறாங்க. எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க அந்த சம்பவத்துக்கு. இப்ப அதே சம்பவம் கிடையாது. இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு எந்த அதிகாரி வந்தது கிடையாது. ஓகே. அதே மாதிரி அந்த சம்பவ இடத்தில் இருந்த ஒரு நபர் சொல்கிறார், கடை நடத்துறாரு, என் கடைக்கு பக்கத்துலதான் இந்த டிரான்ஸ்வாரம், அதுல ஒரு பையன் தாவேக்கா துண்டு போட்டுட்டு டிரான்ஸ்வாரத்துல ஏறி ஒரு கட்டையை வச்சு டிரான்ஸ்வாரத்தை அடிச்சான், அது வெடிச்சதுலதான் இங்க கரண்ட் கட்டாச்சுங்கிறாங்க. அமுதா ஐஏஎஸ் அவர்களுடைய பேட்டியிலுமே இந்த பாருங்க இந்த இடத்துல கரண்ட் கட் ஆயிருச்சுன்னு மொபைல் போன்ல லீக்கேஜ் ஆன ஃபுட்டேஜை காட்டிட்டு, ஆனா மீதி இடத்துல எல்லாம் கரண்ட் இருக்குது பாருங்க யூசுவல் சிசிடிவி ஃபுட்டேஜஸை காட்டுறாங்க. அது எல்லாமே இவர்கள் ஜென்செட் வச்சதுன்னு சொல்றாங்க. அங்க கரண்ட் முழுமையாக துண்டிக்கப்பட்டதுங்கிறது உண்மைதான். ஆனால் அந்த பகுதியில் ஒரு சில இடங்களில் வெளிச்சம் இருந்தது காரணம் இவங்களோட ஜென்செட் இருந்ததுனால அந்த ஜென்செட்டுகளும் சில இடங்களில் இவர்களால் சேதப்படுத்தப்பட்டிருக்குங்கிறப்ப சார் ரொம்ப தேவையில்லாத நிறைய நடந்திருக்குது. கல் வீசப்பட்டிருக்கு, செருப்பு வீசப்பட்டிருக்கு, கத்தியால அங்க இருக்கவர்களை கீறி இருக்கிறாங்க. இன்னைக்கு தாவேகாவுடைய கரூர் மாவட்ட செயலாளர் இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இல்லன்னு திமுக தரப்புல சொல்றாங்க. இந்த மாதிரி கத்தியில சீவி இருக்கிறாங்க, இந்த மாதிரி சொல்றதுலாம் பேசு பொருளாக எடுத்து அவர்களுக்கு சாதகமாக ஜால்ரா அடிக்கக்கூடிய சன் டிவியவே பார்க்க சொல்லுங்க. நானு அன்று இரவு முழுமையாக நான் உறங்கவில்லை, வரிசையா எல்லா சேனலும் தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்க சொல்ற அதே இங்க பாருங்க, என் சட்டையில இங்க இப்படி எல்லாம் கீறி இருக்குது, கத்தியை வச்சு பின்னாடி கீறினாங்க, பின்னாடி இப்படி எல்போ வச்சு தள்ளினாங்க அப்படின்னு ஒரு பையன் பேசுனது சன் நியூஸ்லயே வந்திருக்குது. அது லைவ் ஸ்ட்ரீமிங் ஆனப்ப அவங்களால கட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணி கட் பண்ணி திரும்பி எந்த மீடியாக்களும் அதை நாளைக்கு போர்காஸ்ட் பண்ணல. அதே மாதிரி மருத்துவமனை வாசல்ல ஒரு 2 லேடிஸ் அவங்க அழுதுகிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இந்த கேமராக்கள்லாம் அவங்களுக்கு ஜூம் வைக்கிறான். திடீர்னு பார்த்தா அந்த 2 பேருமே அவங்க நாளைக்கு மயக்கம் போட்டாங்க, இறந்துட்டாங்கன்னு ஸ்ட்ரெச்சர்ல அவங்க சீரியஸா இருக்காங்கன்னு மருத்துவமனைக்குள்ளார கூட்டிட்டு போறதெல்லாம் மார்க் பண்ணி நாளைக்கு டிவிகே தரப்புலயே நாளைக்கு இன்ஸ்டாகிராமில் நாளைக்கு பல பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்க. சும்மா நாள் இல்லா போல எல்லாம் யாரும் சொல்லல, அந்த இடத்துலயே பேசுனாங்க. நல்லா வெளியில உட்கார்ந்து இருந்தவங்கள திடீர்னு செத்துட்டாங்கன்னு ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு போறாங்கன்னு ஒருத்தன் கத்துறான் அந்த ஆடியோல. சார் பிரைவேட் ஆம்புலன்ஸ் இன்னைக்கு கரூர் மாவட்டத்துடைய தாவேக்காவுடைய மாவட்ட தலைவர் மதியழகன் கைது செய்யப்பட்டிருக்கும் போது அவங்களுடைய மனைவி பேட்டி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு பாலிமர் சேனல்ல, நீங்களே கூட எடுத்து பாருங்க. அதுல நானும் மயக்கம் உள்னேன், எனக்கும் அந்த மாதிரி ஆச்சு, ஆனா ஸ்ப்ரே அடிச்சாங்க, ஏதோ சில வாடைகள் மோந்து பார்த்தப்பதான் எங்களுக்கு அந்த கிரௌடுல இருக்கிறவங்க எல்லாருமே மயக்கம் போட்டாங்க. நல்ல வேலை நான் பக்கத்துல இருக்க மருத்துவமனையில சேர்க்கப்பட்டேன், நான் அந்த ஆம்புலன்ஸ்ல ஏறி இருந்தேன்னா நானும் இன்னைக்கு பணமா தான் இருந்திருப்பேன். இந்த பிரைவேட் ஆம்புலன்ஸ்க்குள்ளார ஏறினதுக்கு அப்புறம் மக்களுக்கு ஏதோ நடந்திருக்குது அப்படின்னு அவர்கள் நேரடியாக குற்றம் சாட்டுறாங்க. எனக்கு அவர்கள் குற்றம் சாட்டுறது ஒரு பக்கத்து கணவர் பாதிக்கப்பட்டிருக்காருங்கிறதுனால அவங்க ஏதோ வாய்க்கு வந்தது பேசுறாங்கன்னு நீங்க சொன்னாலுமே நான் கேட்கறது எதுக்கு சார் இவ்வளவு பிரைவேட் ஆம்புலன்ஸ் அக்சஸ் வந்துச்சு? நீங்க இந்த அளவுக்கு தாவேகாவுடைய நான் எப்ப தெரியுமா இவ்வளவு பிரைவேட் ஆம்புலன்ஸ் பார்த்தேன்? விஜயோடைய மதுரை மாநாடுல. எதனாலனா அவங்க மருத்துவர் அணி அந்த மாநாட்டு பந்தலுக்குள்ளார யாரும் மயக்கம் அடைஞ்சாலோ யாருக்காவது உதவி தேவைப்பட்டாலோ அங்க தேவைப்படுங்கிறதுக்காக 15-20 ஆம்புலன்ஸ் நிறுத்தினதை அந்த சம்பவத்துலதான் பார்த்தேனே தவிர பிற 5 மாவட்டங்களுக்கு விஜய் போன எந்த இடத்துலயுமே இவ்வளவு ஆம்புலன்ஸே கிடையாது.
நீங்க அப்படி இருக்கிறப்ப இங்க வந்து சும்மாவே நாளைக்கு வந்துட்டு நிறைய வீடியோ ஃபுட்டேஜஸ் டிவி லைவ்லயே பார்த்தோம். சும்மா பசங்க எல்லாம் இந்த பிள்ளைங்க மாதிரி இருக்கிறவங்க ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு டர்ரு புர்ருன்ட்டு போயிட்டு ஒரு இடத்துல அப்படியே நிப்பாட்டிட்டு திரும்பி இதை ரோட்டுக்குள்ளார விடுறான். ஒருத்தர் மெனக்கெட்டு காட்டுறாரு, இங்க பாருங்க இங்கிட்ட இருந்து இப்படி சுத்திட்டு போறானா அந்த ரோட்ல போயிட்டு திரும்பி இங்கிட்டு வருவான் பாருங்கிறாரு. அதே ஆம்புலன்ஸ் திரும்பி சுத்தி இங்கிட்டு வருது. சும்மாவே சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பிரைவேட் ஆம்புலன்ஸோட அக்சஸ் அதிகமாக இருந்தது. அதில் சந்தேகத்துக்கு உட்படுத்துறது என்னன்னா, விஜயோ பஸ் மேல இருந்து கேட்கிறாரு, என்ன ஆம்புலன்ஸ் மேல நம்ம கொடி கட்டியிருக்கு அப்படிங்கிறாரு. அவரே ஷாக் ஆகுறாரு. அங்க நீங்கள் தாவேக்கா கொடி கட்டப்பட்டிருந்த ஆம்புலன்ஸ்கள் அதே அரசு மருத்துவமனைக்கு வந்த பிறகு அதே ஆம்புலன்ஸ்களில் திமுக கொடி கட்டப்படுகிறது, திமுக மருத்துவர் அணியில் நாளைக்கு போர்டு மாட்டப்படுகிறதுங்கிறப்ப சந்தேகம் எழுகிறதா இல்லையா? சூழ்நிலைகள் உங்களை யாரும் தேவையில்லாமல் குறை சொல்லலாம். மதுரை மாநாட்டில் இறந்தவர்களுக்கோ, விஜயை காண வந்து விக்கிரவாண்டியில் இறந்தவர்களுக்கோ தமிழ்நாடு அரசை குறை சொன்னால் சரிங்களாம். இங்கு நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே ரொம்ப அப்நார்மலா இருக்குது. நீங்க எதுவுமே இயல்பாக இல்ல. எந்த இடத்துல விஜயை சுத்தி இவ்வளவு ஆபாச வார்த்தைகளால் அர்ச்சனை செய்யப்பட்டது? எந்த இடத்தில் விஜய்க்கு எதிர்ப்பாக செருப்புகள் பறக்க விட்டது? சில விஞ்ஞானிகள் பேசுகிறார்கள், நாளைக்கு கீழே அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, அதை அவர் பார்க்கல அப்படிங்கிறதுக்காக அவங்க செருப்பு வீசினாங்க, அதனால நாளைக்கு இங்க பாரியா அப்படிங்கிறதுக்காக அவங்களோட ஆதங்கத்தை தெரிவிச்சாங்கன்னா முதல் அறிவு இருக்க வேண்டியவர் உங்களுக்கு தான். உன்னையும் கும்பல வந்து நிக்க சொன்னான். உனக்கு அவ்வளவு தேவையில்ல. இன்னைக்கு நீ வந்து பைத்தியக்காரன் மாதிரி நின்று நீ மயக்கம் போட்டு கீழே விழுந்ததுக்கு பஸ் மேல இருக்கிற தலைவன் வந்து உன்னை காப்பாற்றணும்னு நினைச்சா அவர் என்ன ஸ்பைடர்மேனா? பஸ் மேல இருந்து வந்து குதிச்சு உன்னை அப்படியே தூக்கிட்டு அப்படியே வெப்பு விட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரியில கொண்டு போய் ஒருத்தரா போய் படுக்க வச்சுட்டு வரதுக்கு ஒண்ணு உன் கூட வந்தவனுக்கு முடியலன்னா நீ தூக்கிட்டு போ. இல்லையா அங்க வந்து மயக்கம் அடைஞ்சதுக்கு உன்னோடைய தவறு. நீ தேவையில்லாம ஒரு நடிகர் பின்னாடி இந்த கூட்ட நெரிசல்ல 7 மணி நேரம் நின்னது உன்னோடைய முட்டாள்தனம். அதை நீ திருத்திக் கொள்வதற்கு உன்னை நீ என்னன்னு பரிசோதிப்பாயா? இல்ல பக்கத்துல இருக்கவர்கிட்ட உதவி கேட்டு அவரை மருத்துவமனை கூட்டிட்டு போவியா? அதை விட்டுட்டு மேல இருக்கிற தலைவன் வந்து கெட்ட வார்த்தையில திட்டுறதையும் செருப்பை தூக்கி எறிகிறதுனால மட்டும் நாளைக்கு அவனுக்கு உயிர் திரும்பி வந்துருமா? இல்ல அவன் நாளைக்கு இயல்பு நிலைக்கு வந்துருவானா? இதுவே ரொம்ப அபத்தமா இருக்கு. கீழே அசாதாரண சூழ்நிலையை நிலவச்சு அதை விஜய்க்கு தெரியப்படுத்துறதுக்காக செருப்பை தூக்கி வீசுறாங்கன்னு திமுகவினர்கள் முட்டு கொடுக்கறத ரொம்ப கேவலமா இருக்குது. ஆனா அசாதாரண சம்பவங்கள் பல விஷயங்கள் நடந்தது, இந்த மாதிரியான ஆதாரங்கள் இல்ல, இந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் இருக்குன்னு நீங்க ஒரு பக்கம் சொல்றீங்க. ஆனா அரசு தரப்புல இருந்து வரப்ப ரொம்ப அக்யூரேட்டா சொல்றாங்க. அதாவது தாவேக்கா தரப்புல சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு எந்தவித அடிப்படை ஆதாரங்களும் உறுதியா யாரும் இல்ல. அப்படி இருந்தா விசாரணை குழு கிட்ட கொடுத்திருக்கலாம், இல்ல நீதிமன்றம் யாரும் பதில் சொல்லவே யாருமே வரலையே நீதிமன்றங்கள கூட. தாவேக்கா தரப்பு போலீஸ விட்டுக்கிட்டு எல்லாத்தையும் விரட்டி அடிக்கிறீங்களே. நீங்க உங்களுடைய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க தயாரா இல்ல. அதாவது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். அவர்கள் எங்கேயும் அனுமதி வாங்காம ஒரு இடத்துல வந்து நின்னு பேசல. 10,000 பேர் வந்தான், 10,000 பேர்னு எழுதி கொடுத்தான், 20,000 பேர் வந்தாங்கிற போங்க டைலாக் எல்லாம் இங்க விடாதீங்க. அதாவது அனுமதி பெறப்பட வேண்டும். நீங்க நாளைக்கு 25,000 பேர் வருவான்னு எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா எங்க மாவட்டத்துல அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இல்ல, எங்க கிட்ட அந்த அளவுக்கு போலீஸ் ஸ்ட்ரென்த் இல்ல, அதனால பர்மிஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க கேன்சல் பண்ணிடுவீங்க. இதே இந்த டெக்னிக்கே ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் கேட்ட 3 இடத்தையும் உழவர் சந்தை ரவுண்டானா, பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டானா, அப்புறம் இன்னொரு மைதானம் 3 இடத்தையுமே தவிர்த்துட்டு அவங்க ஏன் இந்த குறுகலான இடத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க இடமே இல்ல, உனக்கு பர்மிஷன் இல்ல அப்படின்னா தான் நீங்க கோர்ட்டுக்கு போக முடியும். நான் இடம் தரேன்னு தான் சொன்னேன், ஆனா இவங்க அது வேணாம், எனக்கு இந்த இடம் தான் வேணும், எனக்கு பெட்டர் மார்க்ஸ் லைட் தான் வேணும்னு இவங்க அடம் பிடிக்கிறாங்கன்னு இவங்க போய் கோர்ட்ல சொன்னா அவங்க தான் இடம் தரங்குறாங்கல்ல, அதுல போய் நடத்துங்கன்னா கோர்ட்டு சொல்லும். இவங்க முடியாதுன்னு சொன்னாதான் இவங்களுக்கு வேண்டிய இடத்த போய் கேட்கிற சூழ்நிலை ஏற்படுத்துவாங்க. அதனாலதான் இவங்க கேட்கிற நல்ல இடத்தெல்லாம் தவிர்த்துட்டு ஏதாவது ஓட்ட உடச்சலை இவங்க தலையில கட்டுறாங்க. ஒண்ணு. 2வது, அவர்கள் அனுமதி கொடுத்த இடத்திலும் நேரத்திலும் தானே விஜய் நடத்தினாரு. அங்க நடந்த அசம்பாவிதங்களுக்கு அப்ப ஏதோ அனுமதி கொடுத்தவர்களும் ஒரு வகையில் காரணம் தானே. நான் கேட்கறது நியாயமா பேசுங்க. விஜய் பங்கெடுத்துக்கிட்டதனால் அந்த துயரத்திற்கும் அங்க நடந்த அசம்பாவிதத்திற்கும் விஜய் பொறுப்பு அப்படின்னு பேசுற நீங்க, விஜய் பங்கேற்பதற்கு அனுமதி வழங்கிய அரசு அதிகாரிகளும் அந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்கணுமா இல்லையா? அப்ப அரசு சார்பில் அவர்கள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கணும்ல, ஏன் அதை எடுக்கவே மாட்டேங்கிறீங்க? நான் இன்னொன்னு சொல்றேன், ஒருவேளை இது திட்டமிட்டு ஆட்சியாளர்களால், நான் அதை தான் சொல்றது, இது வந்து கரூர் மாவட்டத்தில் மட்டும் குடைச்சல் கொடுக்கப்பட்டதில்ல. நீங்க நல்லா பாருங்க, அவர் இது வந்து 3வது வாரம்னு நினைக்கிறேன். பகல் நேரங்கள்ல கரண்ட் கட் ஆகாது. எதனால அப்படின்னா பகல் நேரத்துல கரண்ட் கட் ஆனாலும் வெளிச்சம் இருக்கும், மக்கள் இருந்துருவான், விஜய் இருந்துருவாரு, கூட்டம் நின்றுங்கிறதுனால பகல் நேரங்கள்ல மைக்கு கட் பண்றது, சேட்டலைட் கனெக்ஷன் கட் பண்றது, இந்த மாதிரியான சம்பவங்கள்ல தான் அவங்க கவனம்.
சாயங்காலம் பாயிண்ட் ஃபுல்லா கரண்ட் கட் பண்றது. அரியலூர் மாவட்டத்திலையும் கரண்ட் கட் செய்யப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டத்துக்கு நேரம் இல்லாமல் விஜய் செல்லாமல் இருந்தாலும் பெரம்பலூர்லயுமே நீங்க நல்லா பாருங்க, அங்க சில லேடிஸ் கூட விஜய் வரல, நான் விஜயோட ஃபேனு தான், ஆனா இனிமேட்டு விஜய்க்கு நான் ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னதை சேட்டலைட்ல நியூஸ்ல சேனல்ல கவர் பண்ணி போட்டாங்களா, அப்ப கூட சுத்தி கரண்டே இருக்காது. விஜய் அங்க வரதாவே இல்ல, ஆனாலும் அந்த மாவட்டத்தில் கரண்ட் கட் செய்யப்பட்டது. எல்லா மாவட்டத்திலையும் இது தொடர்ச்சியா நடந்துச்சு. எதனால அப்படின்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு மாவட்டத்தில் சிறப்பாக ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டாரு அப்படின்னா அவங்க முதல்ல பாயிற ஆள் யாரு அப்படின்னா திமுகவோட அமைச்சர்கள். அமைச்சர்கள் ஆமா, அவங்க அந்த அமைச்சரை கூப்பிட்டு நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ எந்த கட்சியில இருக்கிற, நீ என்ன அவரை வந்து இவ்வளவு ஃப்ரீ அக்சஸ் கொடுத்து உன் மாவட்டத்துக்குள்ளார நீ ஊர்வலம் பார்க்க விடுற, இத்தனை லட்சம் பேர் கூடுறான், நீ வந்து எதுக்கு அதிகாரத்தோட நீ உட்கார்ந்துருக்கன்னு கேள்வி கேட்பாங்க. அமைச்சர்கள் பதவியை புடுங்கும் அளவுக்கு கூட திமுக தயங்காதுங்கிறது அமைச்சர்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்ப கீழே இருக்கிற அதிகாரிகளை அவர்கள் கட்டாயப்படுத்தி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு ஃபோர்ஸ் பண்றாங்க. இப்ப அரசியல்வாதிகள் சொன்னதை கேட்ட அரசு அதிகாரிகளை நீங்க இன்னைக்கு பெருசா சம்பவம் ஆயிருச்சுன்னு நீங்க உங்களை தியாகியா காட்டிக்கிறதுக்கு அந்த அதிகாரிகள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்து விட்டால் நாளைக்கு எந்த அதிகாரியும் உங்க பேச்ச கேட்க மாட்டான். ஒரு சின்ன சம்பவம், அஜித்குமார் சம்பவத்துல ஒரு ஏடிஜிபி ரேங்க்ல இருக்கிறவர் கூப்பிட்டு ஒரு டிஎஸ்பி கிட்ட சொல்றாருன்னு அந்த ஏடிஜிபி சொல்லிட்டாரு அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு அவன் இறங்கி தேவையில்லாம ஆர்வத்துல செய்ய போகதான் இன்னைக்கு அவங்க எல்லாரும் பாதிக்கப்பட்டு சொன்னவர் எனக்கு என்னன்னு போயிட்டாரு. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய கீழ்மட்ட அதிகாரிகள்கிட்ட மேல யாரு கூப்பிட்டு இதை செய்ப்பான்னாலும் உங்களுக்கு என்ன, நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிருவீங்க, நாளைக்கு நாள்ல மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேக் அடிக்கிறாங்க. ஸோ ஒரு சம்பவம் நாளைக்கு அது ஒரு பெரிய கரும்புள்ளி ஆயிரும். இங்க இந்த லத்தி சார்ஜ் முதல்ல இந்த அஜித்குமார் மேட்டர்ல தான் அது வந்துச்சுன்னு நினைக்கிறேன். லத்திகள் இனிமேட்டு காவல்துறையினர் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா? கவர்மெண்ட் ஜியோ வந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப எப்படி நீங்க இந்த கிரௌடுக்குள்ளார இருந்த போலீஸ் கையில லத்தி இருந்துச்சு, கவர்மெண்ட் ஜியோவே இருக்குது, ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் கூட லத்தி சார்ஜ் லத்தி யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றப்ப டிஃபென்ஸுக்குன்னு ஒண்ணு இருக்கும், கிரௌட தள்ளுறதுக்குன்னு ஒண்ணு கம்பி கட்டின மாதிரி, இப்ப அது கிளாஸ்ல வந்திருக்குது, அது வச்சுக்கங்க, கல்ல வச்சு அடிச்சா கூட தடுத்துக்க, இல்ல மக்களை தள்ளணுமா அதை வச்சு தள்ளிக்க, கையில லத்தி யூஸ் பண்ண கூடாதுன்னு இந்த கிரௌடுக்குள்ளார எப்படி போலீஸ் கையில லத்தி வந்துச்சு அப்படிங்கிறப்ப அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து விட்டால் நாளைக்கு ஆட்சியாளர்கள் நீங்கள் சொல்வதை எந்த அதிகாரியும் கேட்க தயாராக இருக்க மாட்டாங்க. அதனால இன்னைக்கு அவர்களை நீங்கள் இடம் கொடுத்து அவர்கள் மீது அவர்களை சாஃப்ட் கார்னர் காட்டி நீங்க பண்றதுங்கிறது எல்லாமே ரொம்ப ஒரு அப்நார்மலான ஃபேக்ட்ஸா இருக்குதுங்கிறது தான் ரியாலிட்டி கிரவுண்ட்ஸ். விஜயை எந்த அளவுக்கு இதில் சித்திரவதை, அதாவது ஒரு சித்தரிச்சு நெகட்டிவான ஒரு இமேஜ் ப்ரமோட் பண்ணி மக்கள் மத்தியில கொண்டு போய் இவரை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ண இன்னைக்கு அவ்வளவும் திமுக ஆட்சியால் பிள்ளையார் என்று நினைத்து பிடிக்கப்பட்டது இன்னைக்கு அது குரங்கா மாறி நிக்குது. அவ்வளவுதான். இது அவங்க நாளைக்கு அவருக்கு வெடி வைக்கிறதா நினைச்சாங்க, கடைசியா அது அவங்க கிட்டயே வந்து வெடிச்சிருச்சுங்கிற கதை தான் இருக்குதே தவிர அந்த சூழல் இருக்கான நீங்க சொல்றது ஓகே. இருந்தாலும் நீதிபதியினுடைய கண்டனங்களும் கருத்துக்களும் தீர்ப்புகளும் பல விஷயங்கள் நீங்க இன்னைக்கு இவரு சொல்றதுதான் ஃபைனல்னு கிடையாது, அவர் கருத்து தான் தெரிவிக்கிறாரு. தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, புஷி ஆனந்தும் நிர்மல்குமாரோடைய ஆன்டிசிபேட்டரி பெயில் டிஸ்மிஸ் செய்யப்படுது. என்ன அப்படின்னா, இன்வெஸ்டிகேஷன் பிரிலிமினரியா இருக்கிறப்பயே நீ அதுல அக்யூஸ்ட் கிடையாது, நீ எந்த தப்பும் செய்யலன்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் ஏதாவது லெவலுக்கு போயிருந்துச்சுன்னா பரவாயில்ல இவங்க எதுவும் செய்யலன்னு நான் சொல்லலாம். இப்ப நாளைக்கு நான் எதுவும் சொல்ல முடியாது. முதல்ல அதுவே ஒரு கேவலமான செயலா நான் பாக்குறேன். நிர்மல்குமாரும் சரி புஷி ஆனந்தும் சரி மற்ற எல்லா இடத்துலயும் முன்னாடி உங்களுடைய முகத்தை வந்து காட்டிக்கிறவங்க, கரூர் மாவட்டத்தில வந்து நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணது நான் இல்ல, அது இன்சார்ஜ் நான் இல்ல, அது வந்து மதியழகன் தான், மாவட்ட தலைவர் தான், அவர் தான் கைது பண்ணிட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் எங்க கிட்ட ஏன் வரீங்க அப்படிங்கிறதே தப்பு. ஒரு கமிஷனர் ஆபீஸ்க்கும் ஒரு எஸ்பி ஆபீஸ்க்கும் 100 கார்ல லெட்டர் பேடை வந்து தூக்கிட்டு போய் எஸ்பி கிட்ட போய் பர்மிஷன் வாங்குறது புஷி ஆனந்த், டைரக்டா 1-to-1 ஆபீசருங்க கான்டாக்ட் வர்றது புஷி ஆனந்த். நீங்க தான் அங்க மெயின் கண்ட்ரோலருங்கிறப்ப மாவட்ட தலைவர்கள்ட்ட போய் அவங்க கேட்க மாட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஃபேஸ் பண்ணுங்க தைரியமா. ஏன் உங்கள் தொண்டர்கள்ட்ட அந்த ஒரு இது இல்ல? வெறும் பதவி அதிகாரம், பின்னாடி 100 பேர் சுத்தி நாளைக்கு உங்க பின்னாடி இருக்கிறான், புஷி ஆனந்த் காலில் விழுறான், புஷி ஆனந்த் வராருன்னா விஜய்க்கு வர மாதிரி 100 கார் வரதுங்கிறப்பெல்லாம் இனிக்குதா? பிரச்சனை வரப்ப ஏன் ஓடுறீங்க? நிர்மல்குமாரை பொறுத்த வரைக்குமே இன்னைக்கு தாவேகா கட்சியில் மிகப்பெரிய பதவியில் இருந்தாலும் அரசியல் ரீதியாக அவரும் அவருக்கு ஏடிஎம்கே, அவர் இல்லாத கட்சி கிடையாது. அவர் ஏடிஎம்கேல இருந்திருக்காரு, பிஜேபியில இருந்தார், திரும்பி ஏடிஎம்கேல இருந்தார், நடுவில் தேமுதிகல இருந்தாரு, திரும்பி ஏடிஎம்கே வந்தாரு, இப்ப தாவேகால இருக்காரு.
ஏதோ ஒரு வகையில எல்லா அரசியல் கட்சியிலும் பயணிச்சவர் தானே நீங்க. ஏன் உங்களுக்கு அந்த கட்சியில நிக்கிறதுக்கு சார்? முதல்ல கீழ் மட்டத்தில் நான் வெளிப்படையாக சொல்றேன். இப்ப என்னுடைய ஸ்கூல் காலத்திலயும் என்னுடைய கல்லூரி காலத்திலயும் நாளைக்கு நாங்க எப்பயுமே கேங் சேர்ந்துக்கிட்டு நிற்போம். எல்லாமே எங்க போனாலும் ஒரு சாதாரணமா அப்ப நாங்க படிச்ச சமயத்தில் சிபி செட் பைக்கு தான் பெருசு. 100 பேர் எடுத்தா சிபி செட் பைக்கு 100 பேரும் எடுத்தோம். அந்த மாதிரி செட்டு சேர்ந்து தான் பண்ணுவோம். ஆனால் என்கிட்ட எந்த அட்மினிஸ்ட்ரேஷனும் ஸ்கூல்லயும் சரி காலேஜ்லயும் சரி என்கிட்ட வரமாட்டாங்க. ஏன்னா அரசியல்வாதி பையன், எம்பி பையன், இவன்ட்ட போனா நம்மளுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற அவ்வளோ பேரண்ட்ஸ்க்கும் லெட்டர் அனுப்பிச்சிருவாங்க. உங்க பையன் சேரக்கூடாத இடத்துல சேர்றான், உங்க பையன் தேவையில்லாத கேங் சேர்றான், உங்க பையன் வாழ்க்கை வீணாக போகுது, நீ நாளைக்கு என்ன ஆக போறன்னு பாத்துக்க, அவங்க அப்பா சொத்து சம்பாரிச்சு வச்சிருக்காரு, உன் வாழ்க்கை என்னன்னு பாத்துக்கன்னு ஒரு பதட்ட நிலையை உருவாக்கணும்னு கீழே இருக்கிறவன் எல்லாம் விலகிடுவான். என்கிட்ட எங்க அம்மா இனிமேட்டு உன்ட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, எங்க அப்பா இனிமேட்டு உன்ட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு விலகிறப்ப நான் ஒத்த ஆளாயிருவேன். அப்ப அப்ப இன்ஸ்டிடியூஷன் என்ன பார்த்து இப்ப என்ன ராசா பண்ணுவேன், உன்னால முடிஞ்சதை பண்ணு பார்ப்போம் அப்படின்னு நம்மளுக்கு செட்டாப்பா பாப்பாங்க. இப்ப இதேதான் விஜய்க்கு நடக்குது. இப்ப இதே புஷி ஆனந்த் அவர்களுக்கு வெளியில சொல்லிக்கிறத சொல்றேன், பாண்டிச்சேரியில அவருக்கு முதலமைச்சர் ஆகணும், சிடி நிர்மல்குமாருக்கு மதுரையில எம்எல்ஏ சீட்டு கொடுக்கணும், உசிலம்பட்டியில அவரு நாளைக்கு எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு அவருக்கு அவரு ஏத்த அளவு அரசியல் ரீதியாக வளர்ச்சி அடையணும்னு ஆசைப்படுறப்ப நாளைக்கு நீங்க இத பேஸ் பண்ணாம எப்படி நீங்க பதவிக்கு மட்டும் வர முடியும்? இன்னைக்கு உங்க தலைவர் இல்லையா இவ்வளவு சங்கடங்களை மீறி இன்னைக்கு சினிமாவை விட்டுட்டு நாளைக்கு உங்ககிட்ட நிக்கிறப்ப இன்னைக்கு கூட அவர் வீடியோ போடுறப்ப முதலமைச்சர் அவர்களே நான் ஒண்ணு வீட்டுல இருப்பேன், அலுவலகத்துலதான் இருப்பேன், என்கிட்ட வாங்கன்னு சொல்றத ஒரு கட்சியோடைய பொதுச் செயலாளரும் இணை பொதுச் செயலாளரும் அந்த தகுதியில் இல்லாமல் தலைமறைவாவது, சரி ஏதோ முன்ஜாமீன் போட்டீங்க அது வரைக்கும் என்ன கோர்ட்டு சொல்லுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேல போலீஸ் கிட்ட போலான்னு அது வரைக்கும் நீங்க அப்ஸ்காண்டானீங்கன்னா கூட பரவாயில்ல. ஏபியும் டிஸ்மிஸ் ஆயிருச்சு. எவ்வளவு நாளைக்கு ஓடுவீங்க நீங்க? ஏதோ இப்ப 10 ஸ்பெஷல் டீம் போட்டிருக்காங்க உங்களை பிடிக்கிறதுக்கு. நாளைக்கு மாவட்ட தலைவர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட தலைவரை கைது பண்ணிட்டீங்க, என்ன விட்டுருங்கயான்னா இது சீரியஸா வடிவேல் காமெடி மாதிரி அவனைதான் பிடிச்சிட்டேல்ல என்னைய விட்டுருங்கிற மாதிரி உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு அப்ப உங்கள் கட்சியுடைய மாவட்ட தலைவரை அடமானம் வைப்பதற்கு புஷி ஆனந்த் சிடி நிர்மல்குமார் தயாரா இருக்கிறாங்களா? ஆதவர்ஜுனா இன்னைக்கு சமூகத்தில் கருத்து ஒரு கலவரத்தை தூண்டும் கருத்தை பதிவிட்டார் அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு செஞ்சிருந்தாலும் இப்ப கூட உத்தரகாண்ட்ல பேட்டி கொடுத்திருக்காரு, டெல்லிக்கு போறாரு, ஏர்போர்ட்ல சந்திக்கிறாரு, வெளியில எல்லா இடத்துக்கும் தான் போறாரு. ஏன் தமிழ்நாடு போலீஸ் அவரை நெருங்க மாட்டேங்குது அப்படின்னா அவருக்கு திமுகவை சம்பந்தப்பட்டு சபரீசன் உதயநிதி சம்பந்தப்பட்ட பல ரகசியங்கள் தெரியும். கை வச்சிங்க அப்படின்னா அந்த ஆள் வெளியில உங்களை மோசமா அட்டாக் பண்ணுவாரு. பொலிட்டிக்கலி உங்களுக்கு பெரிய டேமேஜஸ் ஏற்படுத்துவதற்கு ஆதவர்ஜுனால முடியுங்கிறதுனால இந்த கோவத்தை இந்த வேகத்தை அவர்கிட்ட காட்ட மாட்டேங்கிறாங்க. இதே எஃப்ஐஆர்லயும் ஆதவர்ஜுனாவை சேர்த்துக்க முடியுமே, ஏன் சேர்க்கல அப்படின்னா பர்பஸ்ஃபுல்லா விஜய் அவர்களின் பெயரை சேர்க்காமல் இருப்பதற்கும் காரணம் விஜயை கைது செய்து விட்டால் விஜய்க்கு மக்கள் ஆதரவு கூடிவிடும், பேசும் பொருள் ஆயிரும். என்ன பண்ணுவாங்க, இப்பயே பேசும் பொருளா இருக்குது சார். எல்லா மக்களும் அங்க உயிரை இழப்புக்கு ஏற்படுத்திய குடும்பத்தை சேர்ந்தவர்களே இதுக்கு விஜய் சார் என்ன செய்வாருன்னு கேக்குறான். ஒரு குடும்பத்துல 41 குடும்பத்துல ஒரு குடும்பத்துல இருக்கவங்க கூட விஜய திட்டல. அப்படி இருக்கிறப்ப சாமானிய மக்கள் எல்லாருமே இவர் என்ன செய்வாரு, இவரை ஏன் குறை சொல்றீங்கன்னு இருக்கிறப்ப நீங்க அரெஸ்ட் வரைக்கும் போனீங்கன்னா அது உங்கள் ஆட்சி மீது, உங்கள் அரசாங்கத்தின் மீது, உங்கள் கட்சியின் மீது அது மக்களுடைய விரோதத்தையும் கோபத்தையும் உண்டு பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் விஜய் அவர்களின் பேரை சேர்க்க மாட்டேங்கிறீங்க சார். ரேம்ப்ல நடந்து போறப்ப ஒரு கட்சியாரன் ஏறி உள்ள வந்தான், பவுன்சர் தூக்கி எறிஞ்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த தூக்கி போட்டவன் கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வாங்கி விஜய் மேல எஃப்ஐஆர் போட்டுச்சு இந்த மானங்கட்ட அரசு. அந்த சம்பவ இடத்துலயுமே விஜய் அவர்கள் பவுன்சரை கடுகிறாரு, பின்னாடி போங்கிறாரு, ஏன் இப்படி செஞ்சேன்னு கோவப்படுறாரு. இன்னொன்னு அந்த இடத்துக்குள்ளார யாரும் வரக்கூடாதுன்னா கிரீஸ் தடவி அவ்வளவு தூரம் ரேம்ப் போட்டு பக்கத்துல 10 அடிக்கு இன்னொரு கம்பி கட்டி நடுவுல ஆட்கள் ஏறக்கூடாதுன்னு பண்ணப்ப நான் அததான் கேட்கறது. முதலமைச்சருடைய கான்வாய் போறப்ப டிராபிக் க்ளோஸ் செய்யப்படுகிறது, அந்த பாதைக்குள் முதலமைச்சரை கட்டி பிடிப்பதற்கு அவர் மேல உள்ள ஒரு ரசிகனோ இல்ல ஒரு ஆர்வ மிகுதியில ஒரு தொண்டனோ போனா நாளைக்கு முதலமைச்சர் மேல வழக்கு போடுவீங்களா இல்ல வந்தவன் மேல வழக்கு போடுவீங்களா? இந்த ரேம்புக்குள்ளார வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிற இடத்துல நீ வந்தது உன் தப்பு. இப்ப இன்னைக்கு இந்த கட்சி கூட்டத்தில் கரூரில் நடந்த கத்தியை வச்சுக்கிட்டு கோடு போட்ட மாதிரி சம்பவங்கள் நீங்க போய் அங்க யாரோ ஒருத்தர் ஏறி விஜய் மேல ஏதோ கோடு போட்டுட்டான் அப்படின்னா அங்க இருக்கிற 10 லட்சம் தொண்டர்களுடைய எண்ணம் ஓட்டம் எப்படி மாறும், அங்க பெரிய கலவரமே மாறிடும். நான் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன், அவர் ஏற்கனவே Y+ கேட்டகரி செக்யூரிட்டியில இருக்கிறார். அப்ப அவருக்கும் உண்டான பாதுகாப்புல அவர் கவனம் செலுத்த வேண்டும் தானே. நீங்க நிறைய பேர் நினைச்சுக்கிறது மத்த அரசியல்வாதிகள் எல்லாம் கமாண்டோ ட்ரெஸ் போட்டுக்கிட்டு துப்பாக்கியை தூக்கிட்டு வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு யாருன்னு தெரியல. விஜயை சுத்தி இருக்கக்கூடிய கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறவர்களே எஸ்பிஜி ஆபீசர்ஸ் தான்.
மத்திய அரசாங்கத்தினால் எனக்கு தெரிந்து இன்று அல்லது நாளைக்குள்ளார விஜய் அவர்களுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. ஒய் பிரிவு பாதுகாப்பில் இருந்து அவருக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்குவதற்கு உள்துறை அமைச்சகத்தால் இன்று அல்லது நாளை அறிக்கை வெளியிடப்படும். அந்த அளவுக்கு ஒரு த்ரெட் இஷ்யூல இருக்கிறப்ப நீங்க ஒரு சாதாரண ஒரு சின்ன பையன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு சொல்லிட்டு ஒரு கட்சி தலைவர் மேல எஃப்ஐஆர் போட்டீங்க. இந்த 41 பேர் மரணத்திற்கு விஜய் மீது எஃப்ஐஆர் போட தயங்குவது ஏன்? என்னைக்கும் இல்லாத திருமாவளவன் இதுக்கு வந்துகிட்டு தாண்டாரு. இன்னைக்குதான் அவரு சோசியல் மீடியால யூடியூப் மோகம் வந்துருச்சா இல்ல யூடியூப்ல வந்து திமுகவை விமர்சனம் பண்ணதுக்கு என்ன திமுகவுக்கு விஜய்க்கும் உள்குத்து இருக்கான்னு கேட்கறாரு அப்படின்னா, அப்ப இவர் எங்க திமுகவை குத்துறாருங்கிறது புரிய மாட்டேங்குது. வேங்கை வயலில் திருமாவளவனே முதல்ல போய் சேரல, சமுதாயத்திற்காக குரல் கொடுப்பவரு வேங்கை வயலுக்கு போல, முதலமைச்சர் வேங்கை வயலுக்கு போல, கூட்டணி கட்சியில் இருந்த திருமாவளவன் ஏன் நீங்க அதுல இவ்வளவு துரித நடவடிக்கை காட்டல, அதில் சம்பந்தப்பட்டவர்களை ஏன் கைது செய்யலன்னு இன்ன வரைக்கும் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு. மத்ததை விடுங்க சார், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு உங்கள் சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவன் அச்சுறுத்தல் இல்லைன்னு நீங்க சீரியஸா சொல்றேன். திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களின் தகுதி என்னவா இருக்குது தெரியுமா? வேல்முருகன் திடீர்னு சட்டசபையில வந்து வெளியில திமுகவை கண்ணாமண்ணான்னு திட்டுவாரு. நாளைக்கு அவருக்கு ஒரு குழுவுடைய தலைவராக பதவி வழங்கப்பட்டது, அது அமைச்சருக்கு ஈடான பதவி, சும்மா அந்த சைரன் லைட் வச்சுக்கிட்டு சுத்துற மாதிரி. அந்த பதவி கொடுத்த உடனே அவர் உடனே ஆஃப் ஆகுறாரு. இப்ப திருமாவளவன் அவர்களுக்கு நாளைக்கு மந்திரி அமைச்சர்களுக்கு கொடுக்குற அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. ஒரு எஸ்கார்டு வண்டி, ஒரு எஸ்ஐ, 4 கன்மேன், அவர் வீட்டுக்கு அலுவலகத்துக்கு காவல்துறை பாதுகாப்பு போட்டிருக்காங்கன்னு. இப்படி ஆயிட்டீங்க என்ன? அப்ப எல்லாரும் பாதுகாப்புக்காக தான் அலையிறீங்களா? சகாயம் ஐஏஎஸ் அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு, அரசு அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு அரசாங்கம் கொடுக்க வேணும்னு அவர் உங்களுக்கு அரசாங்கத்துக்கு எதிராக பேசினாருன்னு அவருக்கு இருந்த பாதுகாப்பை விளக்குனீங்க. நீங்க இதே திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னோட உடனே இன்னைக்கு அரசாங்கம் எது செஞ்சாலும் கண்ணை முடிக்கிறதும் வாயை பொத்திக்கிறதும் இப்படி இருக்கிறப்ப உங்களுடைய சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவர் இறந்து போயிட்டாரு, ஒரு நியாயமான விசாரணை நடைபெறல, 2 பேரை என்கவுண்டர் போட்டீங்க, 11 பேரை குண்டாஸ் போட்டீங்க, 18 பேரை கைது பண்ணீங்க, கேஸே முடிஞ்சிரா அப்படிங்கிற அளவுக்கு பில்டப் கொடுத்தீங்க. இதே உயர்நீதிமன்றம் விசாரணை சரியில்லை அப்படின்னு சொல்லி சிபிஐக்கு வழக்கம் மாத்துது. அவரு பாதிக்கப்பட்டவருடைய மனைவி பொற்குடி அவர்கள் அவங்க வந்து எங்களுக்கு இங்க இருக்கிற காவல்துறையோட செயல்பாடுகள் விசாரணை புடிமானால அவங்க வெளிப்படையாக வெளில வந்து சொன்னாங்க, சம்போ செந்தில் எங்கன்னு கேட்டாங்க. அவங்க வெளிப்படையா அவங்களோட மனைவி கேட்டது, யார் யாரையோ தூக்கிட்டு வரீங்க, யார் யாரையோ சுட்டீங்க, எங்க அவன்? அவங்க தமிழ்நாடு போலீஸ்னால அவனை பிடிக்க முடியல, ஒத்துக்கங்க. கேஸ நீங்க நெருங்கவே இல்லை, இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பரா இல்லைன்னு சொல்லி சிபிஐக்கு மாத்துது. அப்ப நாளைக்கு தமிழ்நாடு அரசு வாயை பொத்திக்கிட்டு இருக்கு. இதே திருமாவளவன் அவர் சமூக தலைவரோட இறப்புக்கு இங்க இருக்கக்கூடிய மாநில அரசாங்கமோ மாநில காவல்துறையோ சரியாக நாளைக்கு விசாரணை நடத்தலன்னு உரிமை குரல் கொடுக்கறதுக்கு இல்ல. இன்னைக்கு வந்து விஜயை இவ்வளவு கீழ்த்தரமா விமர்சனம் செய்வதற்கு திமுகவுக்கு பூஜா தூக்குவதற்கும் சொம்படிப்பதற்கும் அளவில்லையா? பிஜேபியின் கைகூலியாக நாளைக்கு விஜய் மாறிவிட்டார்னு பேசுற திருமாவளவன் எவ்வளவோ ஆண்டுகள் ஆயிருச்சு நீங்க திமுகவுக்கு கைகூலியாகி. தனிப்பட்ட முறையில் உங்களோட சமுதாய மக்களுக்கோ இல்ல உங்கள் கட்சியின் தலைவராக நீங்கள் இல்லவே இல்லை, நீங்க உங்களவே மறந்துட்டீங்கிறத சொல்ல வேண்டியதா இருக்குது. விஜய் அவர்களுடைய வீடியோவை அவ்வளவு கடுமையா விமர்சனம் பண்றாரு. சன்னமான குரலில் பேசினால் அவர் வருத்தப்படுறதா இல்ல அப்படின்னா வேற என்ன வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கணுமா? இல்ல என்ன எதிர்பார்க்கிறீங்க நீங்க? அந்த காணொலியவே நிறைய விமர்சனங்கள் வைக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்படி பேசினாரு, இதை பேசி இருக்கணும், இப்படி சொல்லி இருக்கணும், அவர்கிட்ட வருத்தமே இல்லை அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாப்புல. சரி, நான் ஏன் கேட்கறேன், என்ன அதாவது நேத்திக்கும் என்கிட்ட ஒரு சேனல்ல தான் கேட்டாங்க, அவர் அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை சாரி சொல்லி இருக்கணும். என்ன வெங்காயத்துக்கு சாரி சொல்லணும்? என்ன தப்பு பண்ணாரு விஜய்? எதற்கு சாரி சொல்ல வேணுங்கிற முதல்ல இல்ல 40 உயிர்கள் போயிருக்குல்ல, இல்ல 40 உயிர்கள் போயிருக்கு. அட்லீஸ்ட் அவர் அவரோட தொண்டர்கள் தான் அட்லீஸ்ட் நேர்லயாவது போய் சந்திச்சிருக்கணும் இல்லைங்கண்ணா அவரு. அது ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்குதுங்க. ஒரு அசாதாரண சூழ்நிலைக்கு உண்டான இடத்துக்குள்ளார நாளைக்கு போக முடியாது. நான் இந்த வெளிப்படையா சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு இருக்கிற இதே முதலமைச்சர் அவர்கள் கட்சியை சார்ந்த ஒரு சில தலைவர்கள், இப்ப பூண்டி கலைவாணன் திருவாரூர்ல இருந்தாரு மாவட்ட செயலாளரா, இங்க வீரபாண்டியார் ஆறுமுகம் இறந்து போனாரு. இந்த மாதிரியான இறந்தவர்கள் சாவுக்கு அவரு போறதுக்கே பயப்பட்டாரு. நான் வெளிப்படையா சொல்றேன். அங்க அட்மாஸ்பியர் சரியா இருக்காது, நாளைக்கு நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்க, நம்ம கார் மேல கல்லு வச்சிருவாங்கன்னு எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப ஸ்டாலின் எனக்கு கூடுதல் பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டாரு. இந்த சாவுகள் அவங்களோட கட்சி தலைவரோட சாவுக்கு இவர் போயிட்டு வரத்துக்கு பயந்தாரு. நீங்க அப்படி இருக்கிறப்ப அவருடைய விஜயுடைய கூட்டத்துக்குள்ளாரே 200 பேர் உள்ள பூந்துகிட்டு செருப்பு வீசுறான், கல்லு வீசுறான், கத்தி வச்சு கீறாங்கிறப்ப நீங்க ஆதவர்ஜுனாவோ இல்ல நிர்மல்குமாரோ புஷி ஆனந்தோ இவர் போலன்னா கீழே இருக்கிறவங்களை அமுச்சு விட்டுருக்கலாம் இல்லன்னா எதுக்கு?
41ஓட 42 இன்னொரு பாடி சேர்க்கறதுக்கா? இவங்க எல்லாம் சேர்த்து அடிச்சிருப்பாங்க. அப்புறம் 41 பரவாயில்ல. அவங்க ஒரு அவங்க வந்து அது இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டதுனால அவங்க தன்னை மீறி ஒரு உணர்ச்சி பொங்க நிலையில் இருந்தாங்க. அதனால இந்த அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு இதே அதிகாரிகள் உட்கார்ந்துட்டு பிரஸ் மீட் கொடுப்பீங்க. நீங்க உண்மையிலே சொல்லணும்னா விஜய் ரொம்ப நுணுக்கமா தெளிவா அதை வந்து இன்னும் ஃபிளார் அப் ஆகாம எவ்வளோ தெளிவா ஹேண்டில் பண்ண முடியுமோ அதை உண்மையிலே செஞ்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த இடத்துல அவர் இருந்த கிளம்புனதும் சரி, திருச்சியில ஏன் தங்கலன்னா, திருச்சியில இருந்து கரூர்ல இருந்து நாளைக்கு ஏங்க திமுக காரனே நாளைக்கு இங்க 4 பேர் போய் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு கல்லுடுவாங்க. குஷ்பு அவர்கள் திருச்சியில நாளைக்கு ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு கருத்து பேசுறாரு. சென்னையில நாளைக்கு யாரோ ஒருத்தவங்க போய் 4 பேர் அவங்க குஷ்பு வீட்டுல கல்லடிச்சு உடைச்சாங்க. சோ ஆள் அனுப்புறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. இப்ப அவர் வீட்டுக்குள்ளார போயிட்டா பாதுகாப்பா இருந்துறாரு. அங்க என்ன நடக்குது அந்த செவுத்துக்கு அங்கிட்டு இங்கிட்டு யாருக்குமே தெரியாது. அதனால யாருனாலையும் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. பாதுகாப்போட இருக்கிறப்ப அவருக்கு முதலில் நீங்க அங்க இறந்தவர்களை பேசுறீங்க. நாளைக்கு விஜய்க்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா எல்லா மாவட்டத்திலயும் அவர் ரசிகர்கள் இறங்குவான்ல. அவனால முடிஞ்சது ஏதோ கலவரம் பண்ணுவான்ல. ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இந்த விஷயத்துக்கே ஒருத்தர் இறந்து போனாப்ல. அது மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு அவர் யோசிக்கிறாருங்கிறத பார்க்கணும்ல. சார் நீங்க எது செஞ்சாலும் குத்தம்னு பேசக்கூடாது. அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அவரே வெளிப்படையா சொல்றாரு. நீங்க 1 to 1 என்கிட்ட வாங்க அப்படின்னா, ஆமா கரெக்ட் தான். அரசாங்கம் ஒரு ஸ்டாண்டுக்கு வாங்க. 41 பேர் சாவுக்கு விஜய் தான் காரணம்னு சொன்னீங்களா? விஜய் மேல எஃப்ஐஆர் போடுங்க. விஜயை கைது பண்ணுங்க. அவர் அதை தானே கேட்கிறாரு. அவரை விட்டுட்டு ஏன் கீழே இருக்கிறவங்க எல்லாத்தையும் அச்சுறுத்துறீங்க? ஏன் மிரட்டுறீங்க? சமூக ஊடகத்துல ஒரு கருத்து பதிவிட்டா கூட எவ்வளவு பேர் கைது செய்யப்படுகிறார்கள் தெரியுமா? நேத்திக்கு கூட ஒரு தியேட்டர் வாசல்ல ரோஸ்ட் பிரதர்ஸ் சொல்லிட்டு நீங்க பாத்திருப்பீங்க யூடியூப். அவங்க போய் நாளைக்கு சினிமா தியேட்டர்ல நின்னுகிட்டு விஜய விமர்சனம் பண்றப்ப அங்க ஒருத்தர் ஏற்கனவே அவருடைய வீடியோ அவர் நான் தனுஷ் ஃபேன்னு சொல்லிதான் பேசுறாரு. அப்ப அவரு சொல்றப்ப ஏன் இவ்வளவு தூரம் பேசுறீங்க? உங்க தலைவர் இப்ப ஸ்டாலின் மேல செருப்ப தூக்கி வீசினா நீங்க சும்மா இருப்பீங்களா? இன்னைக்கு வந்து விஜய பேசுறீங்கன்னு அது அங்க ஒரு கருத்து முதலாவது. அவன் ஏதோ வாக்குவாதம் பண்றப்ப எடுத்து சொருவிடுவேன், என்னையெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது, நீ முடிஞ்சா போலீஸ் என்னைய தூக்கி பார்க்க சொல்லுன்னு சொல்ற. அப்படி அடுத்த நாளே அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீங்க நான் கேட்கிற பிரைமரி கொஸ்டினே, நீங்க ரோஸ்ட் பிரதர்ஸ் சொல்ற இந்த 2 பேருமே கலைஞர் தொலைக்காட்சியில் சேனல்ல ஃப்ரீலான்சர்ஸா ஒர்க் பண்றாங்க. நீங்க நேரடியா ஒரு தியேட்டருக்கு போய் ரிவ்யூ தான், மூவி ரிவ்யூ, இட்லி கடை எப்படி இருக்குது அப்படின்னு பேசுறீங்க. அதுவும் நாளைக்கு நீங்க பூஜா தூக்கு தான் செய்வீங்க. ஏன்னா அது ஆகாஷ் பாஸ்கரன் யாருங்கிறது ஊருக்கே தெரியும். அது நாளைக்கு மறைமுகமாக டான் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷன். அதனால படத்தை பூம் பண்றதுக்காக நீங்க பேசுற இடத்துல இங்க எங்க அரசியல் வந்துச்சு? விஜய் எங்க இருந்து வந்தாரு இந்த சம்பவத்துல? இங்க எங்க அரசியல் வந்துச்சு? இதை பற்றி தேவையில்லாமல் விமர்சனம் செய்ய வேண்டிய தேவை எங்க தியேட்டர்ல என்ன வந்துச்சு? பேசுனது இவங்க. அங்க 2 பொண்ணுங்க வேற கிளியரா கேக்குறாங்க. நாங்க பனகல் பார்க்ல நின்னு இந்த கரூர் சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நாங்க பேட்டி எடுத்தோம். மக்களுடைய ஒப்பீனியனை. அங்க எங்களை 4 போலீஸ் சுத்தி எங்க கேமராவை பிடிங்கி நீ முதல்ல பர்மிஷன் வாங்கினியா அப்படின்னு எங்களை கேட்டாங்க. இப்ப இந்த தியேட்டர்ல இவரு நாளைக்கு அரசியல் பேசுறதுக்கு இவர் பர்மிஷன் வாங்குறாரா? மூவி ரிவ்யூ கொடுத்தாரு, ரைட்டு. பர்மிஷன் வாங்கினாரா இவர் அரசியல் பேசுறதுக்குன்னு கேட்கிற மாதிரி தவறு செய்பவர்களை விட்டுவிட்டு கட்டம் கட்டி தாவேகாவினர்களை நீங்கள் டார்கெட் செய்வது பச்சையா தெரிகிறப்ப விஜய் என்கிட்ட வா அப்படிங்கிறாரு. நான் கண்டிப்பா பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க வர மாட்டாருன்னு நாங்க வரேன்ட்டாங்க. இன்னைக்கு நீங்க கொடுத்த 10 லட்சத்துக்கு மேல அவர் 20 லட்சம் கொடுத்துட்டாரு அப்படின்னா அடுத்த நிமிஷம் நாளைக்கு அரசாங்க தரப்புல இருந்து வாய் பொத்தப்படுகிறது. மேலும் சில பேர் இத்தனை கோடி 150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, 20 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு, குடும்பத்துக்கு 1 கோடி கொடுக்க சொல்லு அப்படின்னா ஸ்டாலின் குடும்பத்தில் எத்தனை கோடிகள் இருக்கிறது கணக்கு போடுவோமா? அப்ப நாளைக்கு ஏதாவது கொடுங்க பெருசா. இது என்ன காரணம்? சரி பாப்பா, விஜய் 41 பேருக்கு பொறுப்பு இருக்கட்டும், 68 பேருக்கு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தான்ல, அரசாங்கம் உங்க லட்சணம் தானே, அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை, உங்களை மீறி மெத்த நாள் உள்ள வந்ததுனாலதான் நாங்க காட்சி செத்தான். ஒரு அமைச்சர் வரைக்கும் பதவியை நீக்குனீங்கல்ல, அவர் தான் நாளைக்கு ஆதரவாளர்களை வச்சுட்டு செய்யறாருன்னு திரும்பி இன்னைக்கு அமைச்சருக்கு பதவி கொடுத்து வச்சிருக்கீங்களா? அப்போதைக்கு சூழ்நிலைக்கு எடுப்பீங்க, அப்புறம் திரும்பி போட்டுக்குவீங்க. ஸ்டாலின் குடும்பத்தில் இல்லாத பணமா? நீங்க மக்களுக்கு கொடுங்கன்னா எது செஞ்சாலும் விமர்சனம் பேசக்கூடாது. நீ 10 லட்சம் தரேன்னா அந்த ஆள் 20 லட்சம் தரேன்னாலும் உன் 10 லட்சம் கம்முன்னு ஆயிடுச்சு, சப்புன்னு முடிஞ்சு போச்சு. நாளைக்கு அவரு உண்மையிலேயே அவர் மேல எல்லா மக்களும் குறை சொல்லும் சூழ்நிலையில நீங்க அவர் மேல இவ்வளவு தூரம் அலிகேஷன் வச்சீங்கன்னா பரவாயில்ல. இங்க யாரும் அவர் அலிகேட் பண்ணல. பப்ளிக் கிரவுண்ட் லெவல்லயே விஜய் என்ன தப்பு பண்ணாருன்னு தான் கேக்குறாங்க. நீங்க தேவையில்லாம ஓவர் டிராமா பண்றதுனால உங்கள் மீதுதான் எரிச்சல் மக்களுக்கு உண்டாகுதே தவிர தாவேகாவினர் மீதோ விஜய் மீதோ யாருக்கும் எந்த கோபமும் கிடையாது. நான் அதான் கேட்கறது. விஜய் சாரி கேட்கணும். விஜய் என்ன தப்பு பண்ணாரு? விஜய காரணம் சொல்றீங்களா? முதல்ல என்ன நடந்துச்சு விஜய சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு இன்வெஸ்டிகேஷன்ல உண்மையை தன்மை வந்தோன்னா நாங்க நடவடிக்கை எடுப்போங்கிறீங்களே. என்ன விஜய் கீழே வந்து ஒருத்தன் காலு கீழையும் கண்ணி வெடி வச்சு கொண்டு விட்டாரா?
இல்ல அவரு கத்தி பஸ்ல இருந்து இறங்கி வந்து எல்லாத்தையும் கத்தியில குத்திட்டு திரும்பி உள்ள போய் லைட்டை போட்டுக்கிட்டு பஸ்ஸுக்குள்ளார உட்காந்துட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு திரும்பி வந்து இந்த சில்ட்ர வீசி விளையாண்டு லைட் ஆஃப் பண்ணி கத்தி படத்துல விளையாடுவாரு. அது மாதிரி கீழே குத்திட்டு வந்துட்டாரா? சார் உங்களுடைய நெக்லிஜென்ஸ், உங்களுடைய கிரவுட் மேனேஜ்மெண்ட் சரியில்லை. படித்து வந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அவர்களுடைய படிச்ச லட்சணமா இல்ல அதிகாரிங்கிற லட்சணமா தெரியல. உங்களுக்கு அந்த கூட்டத்தை மேனேஜ் செய்யவோ ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யவோ அனுமதி கொடுக்கவோ உங்களுடைய ப்ராப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன் கோளாறு இதுதான் காரணம். அரசாங்க தரப்பில் அதுவும் நீங்க இது பிற மாவட்டத்துல நடந்துருந்துச்சுன்னா இந்த சந்தேகமா வந்திருக்காது. செந்தில் பாலாஜி தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு. இன்னைக்கு ஊரு முழுக்க ஊழல் குற்றச்சாட்டு இருந்து இடி சிபிஐனாலே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்ன செந்தில் பாலாஜி தம்பி தான் முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் பேசுற போடியத்துக்கு பின்னாடியே முழுமையா நிக்கிறாரு. அந்த முழு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியது செந்தில் பாலாஜியுடைய தம்பி. குற்றம் சாட்டப்பட்டவர், தலைமறைவாக இருந்தவர், ஆட்சியில் இருந்து அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, நாளைக்கு 1.5 வருஷமா ஜெயிலுக்குள்ளாரே வச்சுக்கிட்டு அவர் அமைச்சரா வச்சிருந்தீங்க. உங்க அரசாங்கம் ரொம்ப தியாகம் பண்ணிருச்சா? அவரை பத்தி யாரும் பேசாத அளவுக்கு செந்தில் பாலாஜி என்ன அவ்வளவு தியாக வாழ்க்கை வாழ்ந்தவரா? அவரை தாங்குன்னு தாங்குறீங்க. இன்னைக்கு கூட ஒரு பத்திரிகையாளர் வரம்ப மீறி விஜய விமர்சனம் பண்றாரு. அவர் பத்திரிகையாளர்னு சொல்றதை விட அவரை திமுக காரன் தான் சொல்லணும். நாளைக்கு அவனேங்கிறாரு இவனேங்கிறாரு. ஏன்னா 30 பேர் விழாவா? ஏன்னா எவ்வளவு திமிரு இருக்கும் அவனுக்கு அப்படி சொல்றதுக்கு. 30 பேர் விழாங்கிறான். அங்க சேருக்கு சேரு, நாளைக்கு தண்ணி பாட்டில் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு அவன் இத்தனை 1000 பேருக்கு நிகழ்ச்சி நடத்தினா உனக்கு 30 பேர் விழாவான்னா சார் நீங்க மூலம் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? உங்களோட நக்கீரன் பத்திரிகை நிகழ்ச்சியை யாரும் எதுவும் பேசிட்டாங்களா? இல்ல நாளைக்கு உங்களை யாரும் பேசிட்டாங்களா? முப்பெரும் விழாவை பேசுனதுக்கு திமுக காரன் கோவப்பட்டுங்க. உங்களுக்கு ஏங்க பத்திக்கிட்டு வருது? செந்தில் பாலாஜி ரொம்ப யோகியனா? நீங்க உங்களை ஊரே கேட்டுச்சு. நீங்க நாளைக்கு இதே பொள்ளாச்சி சம்பவத்துக்கு வெளில வந்தீங்களே, இதே தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு வெளில வந்தீங்களே, இதே சுஜித் குமாரோட மரணத்துக்கு ஏன் வெளில வரல? அஜித் குமாரோட கஸ்டோடியல் தட்டுக்கு ஏன் வீடியோ போடல? எங்கேயோ போனார் நக்கீரன் கோபால்னு ட்விட்டர்ல ட்ரெண்டிங் ஆச்சு. அங்கெல்லாம் பேசாம நாளைக்கு இன்னைக்கு பச்சையா தெரியுது நீங்க விஜயை இறங்கி உங்களுடைய காழ்ப்புணர்ச்சி இது நீங்களா செய்யறீங்களா? இல்ல உங்களை யாரும் திமுகவில் இருப்பவர்கள் செய்ய சொல்றாங்களா? இல்ல உதயநிதி கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக இப்படி செய்யறீங்களா? இல்ல இவங்களை நம்பிதான் நம்ம கம்பெனி ஓடிக்கிட்டு இருக்கு, இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம எப்படி கம்பெனி நடத்துறதுன்னு நாளைக்கு அவங்களுக்கு பூஜா தூக்குறீங்களா? எனக்கு புரியல சார். உங்களுக்கு அரசியல் ரீதியாக ஒரு பத்திரிகையாளராக விமர்சனம் செய்வதற்கு தகுதி இருக்கிறது என்றால் வரம்பை மீறி விமர்சனம் செய்வது சரியா? முதல்ல உங்களை இத்தனை வருஷம் பத்திரிகையாளர்னு நீங்க பறைசாற்றிருக்கிறவங்க ஒரு வரம்பை மீறி இவ்வளவு கேவலமா விமர்சனம் செய்வது முதல்ல தகுதி இருக்கா? இன்னொன்னு, முப்பெரும் விழாவும் 30 பேர் விழாங்கிறாரு, இல்ல ஒண்ணும் இல்லாத விழான்னு சொல்லிட்டு போறாரு. உங்களுக்கு என்ன சார் எரியுது? ஊரை அடிச்சு உலையில போட்டுட்டு ஊழல் செஞ்சு பதவி விலகி இன்னைக்கு வரைக்கும் அவர் பதவி விலகினது எதனால? உச்ச நீதிமன்றத்தில் உன்னுடைய பதவி விலகவில்லை என்றால் உன்னுடைய ஜாமீன் ரத்தாயிரும். சார் நான் இன்னொன்னு கேட்கறேன், செந்தில் பாலாஜி மேல ஏன் எல்லாரும் இவ்வளவு சந்தேகப்படுறீங்க அப்படின்னு கேக்குறீங்க. அவர் வீட்டுக்கு ரைடு வந்த இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் எல்லாருமே மத்திய அரசாங்கத்துடைய உயரிய பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள். உங்களுடைய தூண்டுதலின் பேரில் உங்களுடைய ஆதரவாளர்களால் அவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். உங்க வீட்டுல நீ ஊழல் பண்ணிருக்கன்னு உன்னை தேடி விசாரணைக்கு வந்த அதிகாரிகள் மேல் தாக்குதல் நடத்தின நீ விஜய் கூட்டத்துல என்ன செஞ்சிருப்பாங்கிற சந்தேகம் மக்களுக்கு எழுமா இல்லாதா? நக்கீரன் கோபால் அவர்கள் செந்தில் பாலாஜிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி உங்கள் தகுதியை உங்கள் தரத்தை நீங்கள் தாழ்த்தி கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்றது. விஜயை விமர்சனம் செய்வதும் கொள்கை ரீதியாக விமர்சனம் செய்வது வேறு. நீங்கள் அந்த தவறு நடத்தும் பட்சத்தில் அவனெல்லாம் கொல்லணுங்க, திருட்டு பையங்க, அவனெல்லாம் அறுக்க வேணாம் அப்படிங்கிறாரு. என்ன அறுக்க வேணாம்? ஏன் நாளைக்கு எனக்கு முதலமைச்சர் மேல வருத்தம் தான் அவரை கைது செய்யாமல் இருப்பது அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் வரம்பு மீறிய பேச்சு. ஒரு சமூகத்தில் நாளைக்கு ஒரு பத்திரிகையாளர்னு ஒரு பெரிய ஒரு பத்திரிகை ஒரு நிறுவனத்தின் தலைவராக இருந்து கொண்டு மக்கள் மீது உங்களுக்கு ஒரு உண்மையை வெளிக்கொண்டு வரும் ஒரு நல்ல நபராக உங்களை பார்க்கும்போது நீங்கள் நாளைக்கு திமுக காரர்களை விட கீழ்த்தரமாக பேசி உங்கள் தரத்தை வீணாக்கி கொள்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் இருக்குது. இது திருமாவளவன், நக்கீரன், இவர்களுக்கு நக்கீரன் கோபால் இது மாதிரி பல பேர் திமுகவின் கைக்கூலிகளாக விஜயை திட்டி நாளைக்கு நம்ம நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர, ஆனால் இந்த மாதிரியான தலைவர்கள் எல்லாம் தரம் தாழ்ந்து விஜய் விமர்சனம் செய்தா தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மத்தியிலும் விஜய்க்கு வரவேற்பு உருவாகி உள்ளது. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மக்களும் விஜய் மீது எந்த அதிருப்தியும் இல்லை என்பதை நிதர்சனம். பல விஷயங்கள்னா எங்களுக்காக இணைப்பில் இணைந்து இந்த சம்பவம் குறித்தும் நீதிமன்றத்திலும் நீதியரசனுடைய கருத்துக்கள் குறித்தும் பல விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்து முடியும். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமான நன்றிகள். நன்றி.